முருகன் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு யோசிச்சுட்ருக்கிறாரு. அப்போ கால் பண்ணி வந்துட்டு எங்கள் வெற்றியோட அண்ணனுக்கு கால் பண்ணி அந்த ஆள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் செட் ஆகிட்டானே, ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வருமானா அதெல்லாம் வேணாம், போலீஸ் ஸ்டேஷன் நேரடியாக போக சொல்லிவிடு, எனக்கு இது சம்மந்தன்றது அவனுக்கு தெரியவே கூடாது, அப்படி தெரிஞ்சால் தேவையில்லாத வந்துட்டு அவன் என்னை கை காமிக்கிற மாதிரி ஆகிடும், மாட்டினா கூட அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சரி, ஓகேண்ணான்னு சொல்லிட்டு பணம் கொண்டு வந்து முருகன் கையில் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் முருகன் வந்துட்டு வெயிட் பண்ண, அப்போ கரெக்டாக வந்துட்டு துளசி வந்துட்டு வராங்க. துளசியும் நம்ம வெற்றியும் அப்படியே சந்தோஷமாக கோயிலுக்குள்ளே வலது கால் எடுத்து வச்சிடணும், நம்ம மனசு ஒத்து வரணும்னு சாமியெல்லாம் கும்பிட்டு வரும்போது முருகனை பார்க்குறாங்க. என்னென்ன இங்கே வெயிட் பண்ணுறேன்னு, ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன், பார்த்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவர் பேசுறது வித்தியாசமாக இருக்குன்னு துளசியும் யோசிச்சுட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் இங்கே முருகன் வந்து அவங்க பொண்டாட்டி வர சொல்லி இந்த பணத்தை வந்துட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு வீட்டு செலவுக்கு வச்சுங்க, நான் ஒரு முக்கியமான இதுக்காக போகிறேன், ஏதுன்னு இந்த பணம்னு அவங்க கேட்க, தொழில் பண்ண போகிறேன், அதில் வந்துட்டு அட்வான்ஸாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. குழப்பத்தில் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லா பணத்தையும் கொடுக்குறாங்க. ரொம்ப நேரமாக முருகன் வரலையேன்னு, பணம் எப்படி இவ்வளோ பணமாக கொடுப்பாங்கன்னு எல்லோரும் யோசிச்சுட்ருக்கேன். முருகன் வரலையேன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ துளசி கால் பண்ணி இதை பற்றி சொல்ல, துளசி உடனே வந்துட்டு வெற்றிக்கிட்ட சொல்லி அந்த கோயிலே போய் பார்க்கலான்னு கோயிலில் போய் 2 பேரும் மாறி மாறி தேடி விசாரிச்சுட்டு கிடக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா முருகன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. போலீஸ்க்கு ஒன்றுமே புரியல, ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ்க்காக வந்திருக்காருன்னு மட்டும் புரியுது. கரெக்டாக வந்துட்டு வெற்றியோட அப்பா கால் பண்ணி, இங்கே ஒருத்தன் வந்திருக்கானா, அவனை உள்ளே தூக்கி போடு, அவன் தான் அந்த கேஸில் ஆஜராக வந்துட்டான், கேஸை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. உடனே இன்ஸ்பெக்டரும் உள்ளே தூக்கி வச்சுக்கிறாரு முருகனை. முருகன் தெரியாமலே வந்துட்டு போய் உள்ளே உட்காந்துக்கிறாரு. என்ன நடக்க போகுது, இதை துளசி கண்டுபிடிப்பாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.